இந்த வாய்ப்பு ரொம்ப 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 பெரிய விஷயம். கனவு மாதிரி இருந்துச்சு. அந்த அப்படியே அப்படி போயிடுச்சு. ஒரு சில வாய்ப்புக்கு லைஃப்ல ஒரு தடவை தான் சார் வரும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு நினைச்ச லைஃப் ஃபுல்லாக வீணாயிடும் சார். எத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு சொல்லுங்க சௌந்தர்யா மேல? எல்லாருக்குமே அந்த ஒப்பீனியன் இருக்கு. இப்ப நீங்க தான் சொல்லணும். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. உடம்ப இரும்பாக்கிக்கடா, உடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, முடியல. அதுக்கு ஒருத்தர் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, கம்பெனி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னது இது? எனக்கு புரியல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 42 அண்ட் எபிசோட் 43 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். சும்மா பார்த்து சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. உள்ள வந்த உடனே இன்னும் பல பேர் மாஸ்கோட சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. குரூப்பிசம் இருக்கு, ஃபேவரட்டிசம் இருக்கு. இதை பத்தின கேள்விகள்லாம் நீங்க நம்ம கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நேரா உள்ள போயிட்டு இந்த பிக் பாஸ் சொன்ன உடனே பாய்ஸ் எல்லாம் அந்த தாடி மீசையெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, சோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்ட போட்டாப்ல. ஸ்கூல் பசங்களா கெட்டப் போடும்போது பசங்க மீசையெல்லாம் ஷேவ் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப அழகா சூட் ஆயிடுச்சு. அவர் நேரம் இந்த கேப்டன்சிக்கு போயிட்டாப்ல. அருணோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அந்த வர்ஷினி புள்ள எஞ்சி நிக்குது. என்னமா அருண்ன்ற பேரை கேட்டாலே உடனே எஞ்சிடுறியமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்ப இதுல சொல்லிச்சு, அதாவது மற்ற வீக்ஸ்லாம் வந்து கோவப்படுவாப்ல, பட் இந்த வீக்ல ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு. சோ கேப்டனா ரொம்ப சூப்பரா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாரு. அது அவர் சேஞ்ச் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரஜித் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, போன வீக் மாதிரி இந்த வீக் ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, பட் அந்த பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாலும் கரெக்டான டிசிஷன் சொன்னாப்ல. சோ அருண் வந்து சூப்பரா வந்து இந்த கேப்டன்சியை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இரண்டு பேத்துக்கும் சாதகமாக ரொம்ப பொறுமையா பெரிய ஒரு மாதிரி நின்னு அதை டீல் பண்ணார் சார். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சார். தீபக் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அருண் கிட்ட ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேச ஆரம்பிச்சான். இந்த கேப்டன்சியை பொறுத்தவரைக்கும் கொடுத்த பொறுப்பை சூப்பரா பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவருமே புகழ் தள்ளி விட்டாப்ல. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த அப்புறம் தான் சார் அருணோட வேற ஒரு ரூபத்தை நாங்க பார்த்தோம். அண்ட் ஆனந்த் கிட்ட கேட்கும்போது இந்த ரிப்பனை பிச்சதை தவிர்த்து மத்தபடி பக்காவா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பதிவு பண்ணாங்க. அது தவிர வந்து அருணோட கேப்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்த வந்த மஞ்சரி, முத்துக்குமரன், ஜெஃப்ரி இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்த வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் கேப்டன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்தாப்ல, கொடுத்த கேப்டன்சியை பக்காவா ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும்போது ஜாக்லின் நினைச்சாங்க, அதாவது சார் அருணை பொறுத்த வரைக்கும் லக்கி பிள்ளைன்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் சத்யாக்கு வந்த பிரச்சனை அளவுக்கு அருணுக்கு எதுவுமே வரல, டாஸ்க்லயே மேக்ஸிமம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. கடைசி வரைக்கும் ஒருத்தர் நீ பாசிட்டிவா பேசவே மாட்டியாமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அருண் வந்து ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் நினைக்கிறேன் சார். இந்த வாரம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரல. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல, என்ன சத்யா கடைசி வரைக்கும் விடுற மாதிரி தெரியல போலி அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, ஆமா சார் எதுக்கு இழுக்கிறாங்கன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்தாப்ல. சரி ரைட், இது வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு, நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவா பேசி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி. அருணை பொறுத்த வரைக்கும் மத்த வீக்கோட கேப்டனா இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றா சார், அதனால நெக்ஸ்ட் வீக் கூட அவன் கேப்டனா இருந்தா பரவாயில்லன்னு தோணுது சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே, அப்படியாமா இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லி விட்டாப்ல. அடுத்த வாரமும் அருண் கேப்டனா இருந்தா ரொம்ப ஹாப்பி சார், அந்த மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு. சொல்றதுல நம்புற மாதிரி இருக்காரு. அப்புறமா விஜய் சேதுபதி இந்த ஐடி கார்டு மேட்டருக்கு போகும்போது ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவன் கேப்டனா செயல் பண்ணல சார், அந்த இடத்துல ஒரு விபியா தான் செயல்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வர்ஷினி கேட்கும்போது வர்ஷினி சொன்னாங்க, இல்ல சார் அந்த இடத்துல வந்து அருண் ஒரு கேப்டனா தான் செயல்பட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அருண் கிட்ட கேட்கும்போது அருண் சொன்னாப்ல, நாங்க வந்து கேப்டனா தான் சார் ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் நேரா தீபக் உடைய மேட்டருக்கு வந்து போயிட்டாங்க. அதாவது தீபக் கிட்டயும் சத்யா கிட்டயும் நான் வந்து மார்க் பண்ற மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட கொண்டு வந்தார். சார் ஆக்சுவலா பிக் பாஸ் எனக்கு கொடுத்த டாஸ்க் சார், பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு தோணக்கூடிய மாறல வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார், அதுக்காக தான் சார் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களோட ஹவுஸ்மேட்டுக்கு என்ன மாரல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு சிலபஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப விஜய் சேதுபதி சொன்னாப்ல, சரி ரைட் மா, தீபக் மேட்டரை விட்டு அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நம்ம அதை அப்புறமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், ஏதோ பயங்கரமா பண்ண போறாரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் சத்யா மேட்டருக்கு வந்துடலாம் சொல்லிட்டு, சத்யாக்கு எதுக்குமா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, சத்யாக்கு எனக்கு சொல்றது வேற எதுவுமே இல்ல சார், அதனால தான் அதை சொன்னேன், பர்சனல் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி சொல்றாப்ல, சரி ரைட்டுமா, உனக்குன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க, உன்னை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க, நீ பயங்கரமா ஹர்ட் ஆகுறல, அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஜெஃப்ரி விஷாலும் ஜாக்லினுக்கு ஒரு பாட்டு பாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அது கூட
நேத்து ஜெஃப்ரி வச்சு செஞ்சாரு அந்த மேட்டர் எடுத்து இங்க பதிவு பண்ண மாதிரியே இருந்துச்சு. உனக்கு அப்படி ஹர்ட் ஆகும்போது மத்தவங்களுக்கு அந்த மாதிரி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட கேட்கும்போது சத்யா சொன்னப்பல எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி தான் சார் இருந்துச்சு, அதனால தான் நான் லெட்டர் எழுதும்போது கூட அதில் மென்ஷன் பண்ணி எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. உங்களுக்கு எப்படி இருந்தது சத்யா? எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனனால தான் நான் வந்து லெட்டர்ல எழுதியிருந்தேன். ஆக்சுவலா அந்த சத்யா மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சத்யா வந்து பர்சனல் அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சத்யா வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா சத்யா பெருசா இந்த வீட்டில் எதுவுமே பண்ணல, ரீசெண்டா பார்க்கும்போது அவருடைய கேப்டன்சியை வந்து ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த லீடர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொன்னாங்க. இத்தனைக்கு பிக் பாஸ் வந்து ஒரு மாரல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டதுனால எல்லாருக்கும் ஒரு மாரல் சொல்லியே ஆகணும் அப்படிங்கும் போது இவரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாரல் தோணி இருக்கலாம், அதனால சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் தான் சத்யாக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவர் வந்து பர்சனல் எடுத்து வெளியே போயிட்டாப்ல. அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, ஆனா அந்த மேட்டர் எடுத்து வந்து பேசிட்டு இருந்தாப்ல. உங்களை மத்தவங்க ஹர்ட் பண்ணானா அது உங்களுக்கு ரொம்ப காயமா இருக்கு, ஆனா நீங்க மத்தவங்ககிட்ட இந்த மாதிரி அப்புறம் வந்து ஐடி கார்டு மேட்டருக்கு வந்துட்டாப்ல. சரி ரைட், எதுக்காக நீங்க இந்த ஐடி கார்டு அடிக்கடி எடுத்து கழட்டி வச்சுட்டே இருக்கீங்க, ஒரு டீச்சரா நீங்க அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜாக்லின் சொல்றாங்க, சார் நான் ஒரு விஷயத்தை எப்படியாவது சொல்லி புரிய வச்சிடலாம், எப்படியாவது நான் என்னதான் சொல்ல வரேன்றதை கன்வே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் சார், ஆனா கடைசி வரைக்கும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த அருண் பிரசாத் உள்ள வந்து பேசி கடைசி வரைக்கும் என்ன சொல்ல விடாம தடுத்து விட்டான் சார், அந்த கோவத்துல சார் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் பிரசாத் சொன்னப்பல, சார் அப்படி கிடையாது சார், அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, வர்ஷினி வந்து பிரின்சிபல் உங்க டீச்சரா தான் இருந்தாங்க, இருந்தாலும் வந்து வர்ஷினியை போட்டு வாங்கி நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே மன்னிப்பு கேட்க வச்சாங்க சார், அவங்களும் போயிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க. பட் இப்போ இவங்க as a டீச்சரா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அக்செப்டே பண்ணிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின், சார் இதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் சார், நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார் அவங்களால, நான் அது ஒத்துக்கவே மாட்டேன். கடைசில சார் அப்ப அருண் சொன்னாப்ல ஜாக்லின் as a டீச்சரா அந்த ரோல்ல இருந்து அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம், பட் அதை விட்டு வெளியே வந்து ஐடி கார்டை கழட்டி கீழே வச்சிட்டு தீபக் என்ன மன்னிச்சிருங்கன்னா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னா அப்படின்னு சொல்லி பண்ணதெல்லாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம விஜய் சேதுபதி நேரா தீபக் கிட்ட கேட்டாப்ப, சரி ரைட் தீபக் மேட்டருக்கு வந்துட்டாப்ல, ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். அப்ப தீபக் சொன்னாப்ல, நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்தான் சார் சொன்னேன், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது எனக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார். அப்படி சொன்ன உங்களுக்கும் பொருந்தும் சொன்னீங்களா? ஆமா சார் எனக்கும் பொருந்தும் நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்து தான் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னீங்களா? அதுல சத்தியமா சொன்னேன் சார். சரி ரைட், அப்படி கன்னியூ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி மனசு உடனே மாறிட்டாரு போல இருக்கு. தீபக் சொல்ல ஆரம்பிச்சாப்ல, அதுக்கப்புறமா தான் வந்து குரங்க வச்சு ஒரு கதை சொல்றது மார்க்கிங் பண்றது சொல்லிட்டு நிறைய வேலையை வந்து பார்த்தாங்க. அப்ப கூட நான் போயிட்டு விபி கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல சார், அவர் வந்து சத்யாக்கு இப்படி நடக்குது உங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சொல்லும்போது ஆமா எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார். ஆனா அதுக்கு வந்து ஜாக்லின் டீச்சரா பெர்ஃபார்ம் பண்ணாம தீபக் சாரிங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட், நேத்து நம்ம தெரியாம வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போல இருக்கு, இப்ப அப்படியே மாத்திர வேண்டியதான் சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாப்ல. அதாவது சொல்றாப்ல, இது உங்களுக்குன்னு சொல்ல பொதுவா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டாஸ்க்குள்ள உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸையோ வந்து ஈகோவையோ கொண்டு வராதீங்க, பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின், அதாவது உங்களுக்கு அப்படி தோணி இருந்துச்சு அப்படின்னா தீபக் கிட்ட நீங்க அப்பவே டைரக்டா கேட்டிருக்கலாம், நீங்க டீச்சரா இந்த பையனை வந்து நீங்க மன்னிச்சு விட்டுருக்கலாம், விபியா கண்டிக்கும் போது சரி ஓகே அவர் விபியா கண்டிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சிருக்கலாம், டீச்சரா சில விஷயங்களை நீங்க பண்ணாம இருந்திருக்கலாம், ஜாக்லினா பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, as a டீச்சரா நீங்க இத பண்ணாம இருந்திருக்கலாம், சோ டீச்சரா நீங்க இது பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டாப்ல. இந்த ஈகோலாம் இல்லாம விளையாண்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். உட்கார். சோ நேத்து எபிசோட பார்த்துட்டு ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க அப்படின்னா, சரி ரைட்ரா நாளைக்கு தீபக் ஒரு தரமான சம்பவம் இருக்குடா, ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி தீபக் போட்டு வறுத்தெடுக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்படி ஒரு பல்ட்டி அடிப்பாருன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எதிர்பாராததை இது எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆக்சுவலா தீபக் அண்ட் ஜாக்லின் மேட்டரை பொறுத்தவரைக்கும் இது யார் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீபக் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாப்ல, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தீபக் வந்து ரொம்ப சேஃபா இருந்துட்டாப்ல, இங்க அவர் வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால ஜாக்லின் as a டீச்சரா ஒரு மாரல் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு வாயை பொடுங்கின உடனே நீ மாரலா கேட்கிற, இப்ப பாரு உன்னை குத்தி காட்டுற மாதிரியே ஒரு மாரல் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த மாரலையே வந்து சொன்னாப்ல. சொல்லிட்டு சேஃபர் சைடு என்ன பண்ணிட்டாப்ல, இது உங்களுக்கு மட்டும் கிடையாது இது எல்லாருக்கும் எனக்கும் சேர்ந்தே பொருந்தும் அப்படிங்கிற ஒரு சேஃப் வேர்டையும் சேர்த்து போட்டு விட்டாப்ல. கத்துக்காத விஷயங்கள் உலக அளவுல இருக்கு, சோ டெய்லி நமக்கு யாரு கத்து கொடுத்தாலும் அதை கத்துக்கணும், யாருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கலாம். ஆனா இதுல ட்ரிகர் ஆன ஜாக்லின் டீச்சர் கேரக்டரை விட்டுட்டு வெளியே வந்து பர்சனல் அட்டாக் பண்றேன் பாரு அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ஸ்டோரிக்கும் அவங்க சொன்ன மாரலுக்கும்
சம்மந்தம் இல்லாம இருந்துச்சு. அண்ட் சொன்ன மாறனுமே டைரக்டா, அதாவது மறைமுகமா கூட கிடையாது, டைரக்டா அவரை போட்டு அடிக்கிற மாதிரி இருந்ததுனால அது டைரக்டா பர்சனல் அட்டாக்லயே வந்துருச்சு. சோ அந்த இடத்துல தான் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும்ன்ற அவசியமும் இல்ல, தெரிஞ்சிச்சுன்றதுக்காக நம்ம அறிவாளியும் இல்ல. ஓகே, ஆக்சுவலா ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் எப்படி இந்த விஷயம் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். அப்ப 100% கிடையாது, 200% நமக்கு ஃபேவரா தான் விஜய் சேதுபதி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த அழுதுட்டுலாம் போயிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது சுத்தி கேர்ள்ஸ் எல்லாருமே ஜாக்லின் உன் மேல தப்பே கிடையாது, முழுக்க முழுக்க அவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்க தான் மேல் ஈகோ பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விட்டுருப்பாங்க. ஆனா அது எதுவுமே பத்தி டிஸ்கஸ் பண்ணாம நேரா ஜாக்லின் கிட்ட நீ பண்ணதாமா தப்பு சொல்லிட்டு முடிச்சு விட்டாரா, அதனால மூஞ்சி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிரகாசமா இருந்தது, கீழே இறங்கி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல சைட் ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துருச்சு. அப்புறம் வழக்கமா இந்த ஆடியன்ஸ் கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்களே, அப்போ சொன்னாங்க இந்த சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ராணவர் டாஸ்க் மீறி கொஞ்சம் பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் தோணுச்சுல, எனக்கும் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. தோணுச்சுன்னா அப்பவே கேட்டிருக்கலாம்ல, ஆனா இவரா கேட்கப்பட்டாரு போல இருக்கு. ஆடியன்ஸ் சைடுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னா மட்டும் தான் கேட்பாரு போல இருக்கு. அப்புறமா சொல்றாங்க இது எனக்கு ஞாபகப்படுத்துங்க, ஏன்னா அவங்க பேசி பேசி என்ன மறக்கடிச்சிடுறாங்க, எல்லாரும் வெளியே சொல்றாங்க நான் பேச விடுறதில்ல, நீங்க பாக்குறீங்களா நான் எவ்வளவு பேச விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆடியன்ஸ் ஆமா நீங்க பேச விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. பேச விட மாட்டேங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். ஆமா நீங்க பேச விடுறீங்க, யாரு தேவையில்லாம எவனாச்சும் ஒருத்தன் பேசினானா நல்லா பேச விடுறீங்க, எவனாச்சும் அவன் கருத்தை சொல்ல வரும்போது போதும் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சிருக்கீங்க. சோ எவனை பேச விடணும், எவனை பேச விடாம உட்கார வைக்கணும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஷோவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. அண்ட் இன்னொரு தெரிஞ்சு சொன்னாப்ல இந்த ஜாக்லின் வந்து மைக் போடாம இருக்கிறதுக்கு சௌந்தர்யாக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த டாஸ்கை வந்து பண்ணவும் மாட்டாங்க, அதுக்கப்புறமா வேற டாஸ்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, வேற டாஸ்க் கொடுத்தா அது வந்து சென்சிபிளா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, சரி நீங்களே ஒரு டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா வெறுப்பேத்தி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைனல் எபிசோட்ல காமிச்சாங்க இல்லையா. அந்த இன்சிடென்ட் எடுத்து சொல்லிட்டு கூடவே சாச்சனாவை பார்த்து இவங்க வந்து என்ன உனக்கு மரியாதை தெரிய மாட்டேது, மரியாதை கொடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆனா இவங்களே யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அது கூட நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கும் வந்து சென்சிபிளா இல்லைன்றாங்க, அருண் கொடுக்குற டாஸ்க்கும் சென்சிபிளா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா இவங்களும் ஒரு டாஸ்க் பண்ண சொன்னா அதை ஸ்போர்ட்டிவா பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் ஆடியன்ஸ் சைடுல இருந்து ஆடியன்ஸ் கேட்கறாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி கேட்க மாட்டார் போலயே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்பதான் விஜய் சேதுபதி ஓ ரைட் கரெக்ட் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, சரி கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாப்ல. ஸ்போர்ட்டிவா பண்ண மாட்டேன்னா அப்ப அது என்ன அர்த்தம்? இது கேட்டுருவோமா? ஓகே. அப்ப அந்த ஸ்வாப்பிங் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஃபர்ஸ்டா ரியன் கிட்ட கேட்டாப்ல. ரியனா யார் அந்த ரியன் அப்படி சொல்லி பார்த்தா ரயன் இருக்காப்ல இல்லையா, நம்மளாச்சும் ராயன் சொல்லி கூப்பிடுவோம், அவர் ரியன் சொல்லி கூப்பிட்டாப்ல. சரி ரைட், கடைசி வரைக்கும் அவன் பேரை எவனும் உருப்படியா கூப்பிட மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த பையன் இருந்துச்சு கரெக்டாக சொன்னா, அதாவது எல்லா டாஸ்க்லையும் சேர்த்துக்கிட்டாங்க சார், அதுக்கப்புறம் எல்லா டிஸ்கஷன்லையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க, கொஞ்சம் நல்லா தான் சார் போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இதுல கடைசியா சௌந்தர்யா அவனுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல டே எல்லாரும் உன் மேல நம்பிக்கை வச்சாங்கன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்தோன்னே அந்த பைப்புலயும் ஆமா சார் எல்லாரும் என் மேல நம்பிக்கை வச்சாங்க சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்ன உடனே விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான கடுப்பு வந்துருச்சு. யார் மேல ஆக்சுவலா கடுப்பு வரணும், எதுக்குமா அவனுக்கு வாய் இருக்குல்ல, அவனுக்கு பேச தெரியும், எதுக்காக நீ அவனுக்கு ஒரு வாயா இருக்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை கண்டிச்சிருந்தா பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யாவை தான் எழுப்பி விட்டாப்ல, பரவாயில்ல கண்டிக்க தான் போறாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நீங்க தான் ரயனா நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க வந்து நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்துச்சு சார், எல்லாருமே நம்பிக்கை வச்சாங்க சார், சூப்பரா வந்து டாஸ்க்ல சேர்த்துட்டாங்க சார், ஒவ்வொரு டாஸ்க்லயும் நான் ஜெயிச்ச உடனே அடுத்த டாஸ்க்ல வந்து அனுப்பிச்சாங்க சார், எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க சார், சௌந்தர்யா ஜாக்லின் சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசினாங்க. சரி உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ரயன் கிட்ட ஓகேப்பா இதுக்கப்புறம் எப்பயுமே உனக்கு பதிலாக சௌந்தர்யா கிட்டே கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு. இல்ல சார் நானே பேசுறேன் சார். அப்போ சுவாரஸ்யமா பேசணும்ப்பா, இப்படி சும்மா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு பேசினா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, அந்த பையனுக்கு என்ன தோணுச்சு அதை கொஞ்சம் தெளிவா தானடா சொன்னா, இதுல என்ன ஷோவோட சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியாகி போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சாட்டர்டே எபிசோட்ல இவர் கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியன் கொடுக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம்னா எவ்வளவோ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துலையுமே ஆக்சுவலா சௌந்தர்யாவை வந்து டைரக்டா வந்து அட்டாக் பண்ணாம இன்னொருத்தரை வச்சு அட்டாக் பண்ணிருக்காப்ல. இதுக்கு வேற பிட்டு வேற யாரா பேசுறதை கேட்டு அப்படியே சொல்றது. இதுக்கு முந்தின வாரத்திலயும் அதே மாதிரி தான் சாச்சனா சொன்ன குற்றச்சாட்டுக்கு நேரா சௌந்தர்யாவை கண்டிக்காம சாச்சனாவும் சௌந்தர்யாவும் சண்டை போட்டுக்கும் போது ஏன் ஜாக்லின் நீங்க தடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை கண்டிச்சிட்டு இருக்காப்ல. இப்பயும் ரியனை போட்டு கண்டிச்சிட்டு இருக்காப்ல. இவர் கடைசி வரைக்கும் சௌந்தர்யா கிட்ட கேள்வி கேட்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே பாத்துக்கிட்டு இருந்தேன். கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். ஒரு வழியா அந்த ரியனை வந்து வான் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் யாராச்சும் ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஷோ முழுக்க நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்
ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணி விட்டாப்ல. இன்னொரு முறை இந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டடா இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா என்னோட சாட்டர்டே சண்டே ஷோ முழுவதும் நான் பேச மாட்டேன் அவங்க கிட்ட. அண்ட் அப்படியே அன்சிதா கிட்ட கேட்ட உடனே அன்சிதா வாய் ஃபுல்லா சிரிக்க வச்சிட்டாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டா சுவாரஸ்யம்னு சொல்லுவாப்ல. நல்லா சிரிச்சிருவோம்னு சொல்லிட்டு சார் நான் இது வரைக்கும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்ததை விட பாய்ஸ் டீம்ல தான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த சாப்பாடுக்காக ஒரு பிரச்சனை நடந்துச்சு சார். அதுக்கப்புறம் என்ன வந்து பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து தள்ளின உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு வீக் நான் இதுன்னு சொல்லுவேன். அப்ப விஜய் சேதுபதி சொன்னாப்ல ஆமா அதை நானும் பார்த்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் எதுக்கு நீங்க கொஞ்சம் ஓவரா போறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறமா பாய்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சாரி கேட்டு அதை சாப்பிட வச்சது அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கூடவே சாச்சனா அப்படின்னாங்க. சாச்சனாக்கு உடனே அப்படியே ஃபுல்லா புல்லரிச்சு போச்சு. ஆகா இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்காக 2 கப் அரிசி தூக்கி அதுல போட்டேன், கேட்டாரா அப்படிங்கிற மாதிரி உடனே எஞ்சி நின்றுச்சு. அந்த 2 கப் அரிசி எடுத்து போட்ட பாத்தியமா அதுக்கு அப்ரிஷியேட் பண்றமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு ஃபுல்ஃபில் ஆகி போச்சு இந்த வீக்கெண்ட் எபிசோடு. கூடவே ஆனந்தி, தர்ஷிகா, பவித்ரா இவங்க 3 பேரும் போயிட்டு கேமரால பேசினதுக்குமே ஒரு அப்ரிசியேஷன் போட்ட உடனே சாட்சி நான் யோசிச்சிருக்கேன். ஆஹா அப்ப நம்ம தனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, கூடவே 3 பேர் தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்குமே வந்து அதாவது அடுத்தவங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்கே, சோ அதுக்கு நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்ட போட்டு விட்டாப்ல. பாய்ஸ் எல்லாம் சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு அரிசி கொடுத்தது, நீங்க போய் கேட்டதெல்லாம் அழகா இருந்தது. அண்ட் ஒரு வழியா அவர் வந்து அந்த சௌந்தர்யா மேட்டருக்கு வந்துட்டாப்ல. சரி ரைட்ரா, எப்பயுமே வெட்டு 1 துண்டு 2ன்னு கேள்வி கேட்கணும், மூஞ்சில் அடிச்சாப்ல கேட்கணும் அப்படிங்கறத இவர் தான் அடிக்கடி சொல்லுவாப்ல. இப்பயும் அதே மாதிரி தான் கேட்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கமலேஷ்னு ஒருத்தர் கேட்டாப்ல. கமலேஷ் நீங்க தானே கேட்டீங்க இந்த டாஸ்க் அருண் கொடுத்தாப்ல இல்லமா, அது ஏமா நீ சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்ன சார் பிக் பாஸ் கொடுத்ததா அப்படின்னு. ஏமா பிக் பாஸ் இல்லம்மா இந்த அருண் ஒரு டாஸ்க் கொடுத்தாருல ஜாக்லின் மேட்டருக்கு, அதை பத்தி சொல்லுமா சொல்லி சொன்னோன்னே இல்ல சார் அது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க சார், அதே டாஸ்க்கை மறுபடியும் கொடுத்தாரு சார், அது வந்து சுவாரஸ்யமாவே எனக்கு தெரியல சார், அதுக்கப்புறமா நிறைய வார்த்தைகள் எடுத்து விட்டார் சார், அது எல்லாமே எனக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி இவங்க சைடுல இருக்கக்கூடிய நியாயத்தை ஃபுல்லா எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் 2 வார்த்தை யூஸ் பண்ணாரு, எனக்கு அப்போ அந்த மைண்டே போயிடுச்சு சார். அண்ட் அப்படியே அருண் கிட்ட கேட்கும்போது அருண் நினைச்சேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஜாக்லின் கிட்ட தான் சார் போய் கேட்கவே செஞ்சேன். அப்ப சௌந்தர்யா தான் வாலண்டரா கையவே தூக்குனாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன், இது நல்லா ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஒரு டாஸ்கா மாத்தி கொடுத்தேன், இது சுவாரஸ்யமா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்களே கம்ஃபர்டபுளா ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சார். இன்னொன்னு இப்ப அவங்க ஒரு டோன்ல பேசுனாங்க சார், இந்த டோன்ல எனக்கு பதில் சொல்லவே இல்லை சார், அவங்க என்ன டோன்ல பேசுனாங்க அப்படிங்கிறது கூட அப்படியே பண்ணி காமிச்சாப்ல. பேசும்போது இருந்த ரியாக்ஷன்ல அவங்க சொல்லல சார், இது நல்லாவே இல்ல, வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க சார். அன்னைக்கு சௌந்தர்யா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அருணுடைய பொறுமையை எந்த அளவுக்கு சோதிச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி சௌந்தர்யா கிட்ட ஏதாச்சும் கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன் பார்க்கிறதுக்கு பிளசண்டா இருக்கா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சார் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் அடிச்சுக்கிட்டாங்க. தீபக் சொல்லுங்க. அப்ப தீபக் என்ன சொன்னாப்ல, நான் சௌந்தர்யா கிட்ட டைரக்டாவே போய் சொல்லிட்டேன் சார், நீ பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆனந்தி சொன்னாங்க உங்களுக்கு ஓகேனா ஓகே, ஆனா நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் சார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு இது ஓகேனா ஓகே, ஆனா இது ரொம்ப கேவலமான ஒரு ஐடியா அந்த மாதிரியான ஒரு டோன் தான் சார். அந்த அடுத்த சாட்சி நினைச்சு சார் என்ன வந்து ஆர்வ கோளாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். ஆனா போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரயன் உள்ள போ சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி உள்ள தள்ளாங்க சார். என்ன காரணம் அப்படின்னா அவங்க பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வேற யாரும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சு விட்டுருச்சு. அவங்க எல்லாம் இருக்காங்கடா வாடா அப்படி இழுத்துட்டு போனதா இருக்கட்டும். அந்த அடுத்த விஷால் கிட்ட கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறோமோ இல்லையா சார், வேற யாருக்காச்சும் டாஸ்க் கொடுக்கும்போது கூட ஓரமா நின்னுட்டு இதெல்லாம் கேவலமான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்த பழசு, அவங்க சொல்ற விதமே வந்து அது அவங்க இன்வால்வே கிடையாது. இந்த அடுத்த ஜாக்லின் நினைச்சு சௌந்தர்யாக்கு வந்து ஸ்டார்டிங்ல பேசவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். இப்போ வந்து யாரு பேசுனா நடுவுல கட் பண்ற அளவுக்கு பயங்கரமா பேசுறா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா அது சொல்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கு as a friend அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். இப்போ அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. தப்புன்னு தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன்னு சொன்னார் சார். அந்த ஃப்ரீடம் எனக்கு அவ இந்த வாட்டி கொடுக்க மாட்டேங்கிறாளோன்னு தோணுது. அந்த அடுத்த முத்துக்குமரன் நினைச்சாப்ல, அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க சார். அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வீட்டை விட்டு எகிரி குடிச்சு ஓடிடலான்ற அளவுக்கு ஆயிரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட தான் சார் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஒரு வாட்டி வந்து இந்த தட்டுக்கழுவாம உள்ள வந்துட்டாங்க, அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கிங்லாம் ஒன்று பண்ணாங்க இல்லையா. அண்ட் ஈவன் இந்த கீழே உட்கார்ந்த மேட்டர்ல கூட அவங்க உட்கார்ந்தாங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க சார். நம்ம சீரியஸான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அவங்க பக்கம் திரும்பும்போது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க சார். அது அவ்வளோ ப்ரோவோக்கிங்கா இருக்கும் சார், அவ்வளோ ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மேட்டர்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தாப்ல. ஒரு சீரியஸான பாயிண்ட் பேசிட்டு அவங்க பக்கம் திரும்புவோம் சார், கீழ இருந்து அப்படிம்பாங்க டோட்டல் ப்ரோவோக் ஆகி அதை பார்க்கும்போது ஏன்பா முத்துக்குமரா நீ இந்த பாயிண்டை இந்த வாரம் சொன்னதுக்கு பதிலாக போன வாரம் சத்யா போட்டு வாட்டி எடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அப்போ சொல்லியிருந்தா கூட சரி ரைட்டு. ஒருவேளை சத்யா வந்து அந்த உட்கார்ந்த பொசிஷனை தவிர்த்து இந்த மாதிரி ப்ரோவோக்கிங் ட்ரிகரிங் இந்த மேட்டர்னால ட்ரிகர் ஆகி வந்து கத்தி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாச்சு விஜய் சேதுபதி புரிஞ்சிருப்பாருன்ற மாதிரி இருந்துச்சு. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. சரி இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்களா, சௌந்தர்யா இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் எனக்கு இது நேச்சுரலா வரக்கூடிய ரியாக்ஷன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து வந்து ஆல்ரெடி இதை வந்து என்கிட்ட சொல்லியிருக்காப்ல, இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காப்ல, அதனால
கொஞ்சம் பார்த்து பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா முத்து சொல்லலமா, நான் தான் இது வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. பட் திருப்பியும் நீங்க கொண்டு வரீங்க, அது நீங்க மாத்திக்கணும். இல்ல அவர் கொண்டு வரல, நம்ம கேட்டோம் அவர்கிட்ட. அண்ட் ஃபைனலா விஜய் சேதுபதி சௌந்தர்யா கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அந்த விஷயத்தெல்லாம் ஒரு வழியா பேசின மாதிரியே இருந்துச்சு. அதாவது என்னம்மா யாரையும் பேச விட மாட்டீங்க, ஏதாவது பேசினா ரியாக்ஷன் கொடுத்து ஸ்டாப் பண்றீங்க, டாஸ்க் பண்ண மாட்டீங்க. ஒரு டாஸ்க் பண்ணணும்னா எல்லாரும் உட்காந்து அவ்வளோ கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. டாஸ்க் மொக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. சரி நீ ஒரு டாஸ்க் சொல்லி சொன்னா அந்த டாஸ்க்கு நீங்களும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்ல சார், அதாவது இப்போ எனக்கு புரியுது சார், நான் தப்பு தான் பண்றேன்னு எனக்கு இப்போ புரியுது சார் அப்படிங்கிற மாதிரி உடனே தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்களாமா. எதிராளி வீக்கர் ஆக்கலாம்னு பண்றீங்களா? என்ன காரணம்? தப்புன்னு இப்போ அவங்களுக்கு அது அப்புறமா இந்த கம்ப்ளைண்ட் வந்து சௌந்தர்யா கிட்ட யாருக்கிட்டலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் கையை தூக்கிட்டாங்க. அண்ட் சௌந்தர்யா கிட்ட இதை யாரெல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் வீட்டில் இருக்கிற பாதி பேர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இதுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட இதை பத்தி? முத்து, சத்யா, சாச்சனா, ரயான், ஜாக்லின், விஷால். சௌந்தர்யா மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இது இந்த வாரமோ இல்ல நேத்தோ முந்தா நேத்தோ முளைச்சது கிடையாது. இது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. இத பல பேர் பல தடவை சொல்லிட்டே தான் இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி அவங்கள கண்டிக்காம சுத்தி இருக்கவங்க எல்லாம் கண்டிச்சிட்டே இருந்தாப்ல. இன்னைக்கு ஒரு வழியா சௌந்தர்யாவே கண்டிச்சிருக்காப்ல. உங்களை டாஸ்க் பண்றதுக்கு ஒருத்தர் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எதனால பண்றீங்க இத? டாஸ்க் மேட்டர் பத்தி அருண் கிட்ட கேக்கும்போது அருண் சொன்னாப்ல முன்னாடியே சௌந்தர்யாக்கு வந்து ஒரு ஃபன்னி சைடுன்னு ஒன்னு இருந்துச்சு சார். அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாலாம் இருக்கும். இப்போ இந்த ஃபன்னி சைடை பார்க்கவே முடியல சார். முழுக்க முழுக்க அவங்க ப்ரொவோக் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சௌந்தர்யா சொல்றாங்க இல்ல சார், அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொடுத்த டாஸ்கை திருப்பி திருப்பி கொடுத்துருந்தார் சார், அதனால ஒரு சுவாரஸ்யம் கம்மியா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிம்மா அப்ப சுவாரஸ்யமான டாஸ்கை நீயே சொல்லிருக்கலாமே, அவர் தான் உன்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த டைம்ல எனக்கு யோசிக்க வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா உனக்கு யோசிக்கவும் வராது, ஒருத்தன் யோசிச்சு ஒரு டாஸ்க்கை சொன்னா அது உனக்கு சுவாரஸ்யமாவும் இருக்காது. இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரம் நீ தான் முழுக்க முழுக்க சுவாரஸ்யமான டாஸ்க்கை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லி விட்டாருன்னு அப்ப இந்த சௌந்தர்யா புள்ள அப்படி என்னதான் சுவாரஸ்யமான டாஸ்க் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்மளும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கு ஒருத்தர் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, கம்பெனி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னது இது எனக்கு புரியல. உட்காருங்க. அப்புறமா ராணவ் கிட்ட உங்களை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து டாஸ்க்ல தோணுச்சா இல்ல பர்சனலா தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராணவ் சொன்னாப்ல இல்ல சார் கொஞ்சம் பர்சனலா தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் வந்து கொஞ்சம் நான் சிங்கா போன மாதிரி இருந்துச்சு, லாஸ்ட் வீக் நான் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால இந்த வாரம் காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணேன், அது அவங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ரைட், யாரு என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அவருக்கு ராணவுக்கு வந்து யாரு என்ன அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வரல. ஆக்சுவலா அந்த டாஸ்கே ஒரு மாதிரி கைமே தான் போயிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கு ராணவ் கிட்ட சண்டை போடும்போது எல்லாரும் வந்து கைமே தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால ராணவுக்கு வந்து இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னாங்க அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வரல. அது அந்த அளவுக்கு ஒரு ஞாபகத்திலயும் இல்ல, ஏன்னா நமக்கே அது ஞாபகம் இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாரும் கத்திட்டு கிடந்தாங்க. சோ அதனால விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா சரி ரைட், அப்புறம் நீ உனக்கு சொல்ல தெரியலனா அது நியாயமா தெரியல, நீ உட்கார் அப்படிங்கற உட்கார வச்சிட்டாப்ல. யாரு செய்யறதா நீங்க நினைக்கிறீங்க? ஓவராலா தான் சார் எல்லாருமே உட்காருங்க நீங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் ஜாக்லின் அழுகுற சவுண்ட் கேட்டுச்சு. என்னடா ஜாக்லின் இருக்கிற அழுகுறாங்க அப்படி போய் எட்டி பார்த்தா ஜாக்லின் இல்ல, ஜாக்லின் மாதிரி சௌந்தர்யா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஜெஃப்ரி கிட்ட சொல்றாங்க டேய் எவனாச்சும் வரானான்னு பாறா, எவனாச்சும் வந்தா என்ன வீக்குன்னு நினைச்சிருவான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல வேற சொல்றாங்க அதாவது இவ்வளவு நேரம் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதை வந்து புரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் மாத்திக்க போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா நான் என்னடா பண்ணேன், ரியாக்ஷன் தானடா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. ஏமா அதாவது இவ்வளவு நாளா நீ ரியாக்ஷனை வச்சே ஓட்டிட்ட, அந்த ரியாக்ஷனுக்கு தான் வெளியே இருந்து பயங்கரமான கிளாப்ஸ் வருது, சோ இதை வச்சே கடைசி வரைக்கும் ஓட்டி ரியாக்ஷன் கொடுத்தே கப்பு வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீ வந்துட்ட. இப்போ இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாரும் குற்றச்சாட்டை வச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத யோசிச்சு அழுகுறியா இல்ல வேற எதையும் யோசிச்சு அழுகுறியா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ரஞ்சித் கூப்பிட்டு பேசும்போது கூட இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்தவங்களோட ரியாக்ஷன்லாம் கத்துறது சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கு, நிறைய வார்த்தைகளை விட்டுறாங்க, ஆனா நான் வெறும் ரியாக்ஷன் மட்டும் தானே சார் கொடுக்குறேன், வார்த்தைகளால யாரையும் புண்படுத்த கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீ வார்த்தைகளால யாரையும் புண்படுத்தல, சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் மாத்திக்க மாட்டேன் சார், அவர் சொல்றார், அவர் சொன்னது ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சார், நோட் பண்ணி என்னன்னு சொல்லி பார்க்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்கன்றதுக்காக நான் மாத்திக்க மாட்டேன், அவர் சொல்றாரு நான் எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளவுதான். அண்ட் வழக்கமா வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னா அங்கங்க ஒரு சேவ் பண்ணுவாங்க, யார் ஃபர்ஸ்டா சேவ் ஆகுறாங்க யார் செகண்டா சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போகும் இல்லையா. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சேவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரல, டைரக்டா நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வந்து ஆளுக்கு ஒரு கார்டை வந்து கையில கொடுத்து வெளியே போர்டு இருக்கு, உங்க நம்பர் அந்த போர்டில் இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. எல்லாரும் போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாரும் நம்பர் இருக்கு, ரியாவுடைய நம்பர் மட்டும் இல்லை. ஸோ ரியா தான் இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய கண்டஸ்டன்டா இருக்காங்க. இல்லங்க அதுல 855 பண்ணுங்க. ஆக்சுவலா ரியா இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான டிசர்விங் கண்டஸ்டன்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க,
அவங்க பேசுறது அவங்க பண்றது சில டைம் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரியும் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் விடுற மாதிரி இருந்தாலுமே ஏதோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை புரிஞ்சு சில விஷயங்கள் வந்து விளையாடிருக்காங்க. நிறைய இடத்துல கரெக்டான பாயிண்ட்லாம் பேசியிருக்காங்க. பட் வர்ஷினியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியா கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை ரியாவா வர்ஷினியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வர்ஷினியை வெளியே எடுத்துக்கலாமன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்களுடைய பயணம் இத்துடன் முடிந்தது. அண்ட் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல நாட் வெல் பிஹேவ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரியாக்கு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ்ன்றத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்தாங்க. அதுலயே வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆனாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த எவிக்ஷனையுமே அவங்களால ஏத்துக்க முடியல. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க, ஒரு மாதிரி எமோஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஸோ கிடைச்ச வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே போயிருந்தாங்க. அண்ட் உள்ளே போகும்போது கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது என்ன மாதிரியான ஆட்களுக்காக தான் நான் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. ஆனால் அந்த மாதிரி விளையாடலை, அது வேற கேட்டகரி. அதாவது நிறைய வார்த்தைகள் வந்து விட்டாங்க, கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாங்க, ரூடாக இருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லியுமே நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதே வந்து கேரக்டரில் வந்து இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த வாரம் வெளியே போயிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க ஃபீல் பண்ணுறதை நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பு நம்ம கையை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சா, கிடைச்ச போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்காச்சும் இருக்கும்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது யாரா இருந்தாலுமே இந்த ஒரு ஃபீலிங் வரும். நம்ம அந்த ஃபீலிங்கை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுப்போம் இல்லையா? அவங்க வந்து உள்ள அடக்கி வச்சுக்காம அப்படியே வெளியே காமிச்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி கிடைச்ச வாய்ப்பு இப்படி போகணும் போது ஏத்துக்கவே முடியல ப்ரோ என்னால. இன்னொரு பக்கம் ரயனுக்கு வந்து அழுதுகிட்டு இருந்தாப்புல நம்ம ஜாக்லின் போயிட்டு சமாதானப்படுத்தாங்க. விட்றா பாத்துக்கலாம்டா, எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அழுகும்போது கூட கியூட்டா இருக்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா ரியா வெளியே போயிட்டான்றது உனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குன்றதுலாம் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரியா வெளியே போயிட்டானே, நான் அதுக்கெல்லாம் அழுகலையே அப்படிங்கிற மாதிரி ரயன் சொல்லிட்டு இருக்காப்புல. ஆக மொத்தத்தில் ஜாக்லின் நீங்க சமாதானம் படுத்துக்க, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்காக ஒருத்தன் ஃபீல் பண்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்துக்க நல்லா இருக்கும். எதுக்குன்னே தெரியாம போயிட்டு எதுக்கோ சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? கரெக்டா சீரியஸ்லி எவ்வளவு காமெடி ஆகி போச்சு. ரியா விளையாடிட்டு தான் போறான், அவளை ப்ரூவ் பண்ணிட்டு தான் போயிருக்கா. ரியாக்காக அவ்வளவு இல்லை, எனக்கு புரியுது. அப்புறமா ஒருவேளை ரியா வந்து ஸ்டேஜுக்கு வந்தாங்க, வந்த உடனே பயண வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த பயண வீடியோ பார்க்கும்போது பயங்கரமா எமோஷனல் ஆகி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டேஜ்லயுமே மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டே இருந்தாங்க. நான் வந்து உள்ள போகும்போது ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்காரவே இல்லை சார், நான் கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தேன் சார், நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன், டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சார், இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து உடனே போயிடுச்சு அப்படிங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, இந்த வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சி அது உடனே நம்ம கையை விட்டு பறிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை வந்து அவங்க அந்த எமோஷனை வந்து அப்படியே வெளிக்காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சு, உங்களுக்கும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப 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 பெரிய விஷயம். அந்த அப்படி போயிடுச்சு. அண்ட் ரியா ஃபீல் பண்ணதை விஜய் சேதுபதியாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவரே ஓரளவுக்கு எமோஷனல் ஆகிட்டாப்ல. அண்ட் ஃபைனலாக கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசிட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் நல்லா பாசிட்டிவாக பேசிட்டு தான் வெளியே போனாங்க. அப்புறமா விஜய் சேதுபதி உள்ள போயிட்டு, அதாவது 50 நாள் கிட்ட வர போறோம், ஆல்மோஸ்ட் 50 டேஸ் இருக்க போறோம், அதனால ஷோடைய சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பரவாயில்லையே, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம், இன்னும் 100 நாள் இருக்குல்ல, 100 நாள் கிட்ட போனதுக்கு அப்புறமா சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பர்சனலா எனக்கு தோணுச்சு. பாதி கிட்ட வந்துட்டோம் இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ என்ன சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாய்ஸும் கேர்ள்ஸும் இப்ப வீடு மாற போறாங்களாமா. சோ இவ்வளவு நாளா பாய்ஸ் டீம் கிட்ட இருந்த பவர் எல்லாமே கேர்ள்ஸ் டீம் கிட்ட போக போகுது. சோ இதுக்கப்புறம் கிச்சன் ஏரியாக்குள்ள போகணும், ஸ்டோர் ரூம்குள்ள போகணும் அப்படின்னா பாய்ஸ் வந்து பெர்மிஷன் கேட்டு போகணும். இதுக்கப்புறம் அவங்க என்ன ரூல் செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஷோடைய சுவாரஸ்யமே. சோ இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். சோ இதனால ஷோட சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்களா, அந்த கான்செப்ட் தூக்கி வெளியே போட்டாலே ஷோட சுவாரஸ்யம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பக்கம் நாங்க போறோம், அவ்வளவுதான். அப்ப விஜய் சேதுபதி ஷோ முடிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி சாச்சனா வந்து டாடி 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 எனக்கு வந்து 5 ஸ்டார் வேணும் டாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாய்ஸ் டீம்லாம் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுங்க சார், நாங்கெல்லாம் காஞ்சி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது விஜய் சேதுபதி சொன்னாப்ல, சரி ஓகே பிரியாணி இப்போ கொடுக்க முடியுமான்னு தெரியல, 5 ஸ்டார் சாக்லேட் அனுப்புறேன், நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் வந்து பிரியாணி அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. அப்புறமா சொல்றாரு, ரியா வெளியே போனான்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா பிரியாணி கொடு சாக்லேட் கொடுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுதான் உண்மை. ஆக்சுவலா ரியா வெளியே போனதுல பர்சனலா யாருமே வந்து ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. உடனே ரிகவர் ஆயிட்டு ஓகே சாக்லேட் கொடுக்க பிரியாணி கொடுக்குன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ரியா வந்து யார் கூடயுமே பர்சனலா ஒரு கனெக்ட்ல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்பதான் ஒரு பொண்ணு அழுது கண்ணீர் கம்பளையும் வெளியே போச்சு, அதுக்கு ஒரு வருத்தத்தையும் காணும், எதை நம்புறதுனே எனக்கு தெரியல. அப்புறமா ஒரு ரியா பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் இடம் மாறிட்டு போயிட்டு எனக்கு இந்த பெட் வேணும் அந்த பெட் வேணும்ன்ற மாதிரி பெட் செலக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு.
ஸோ கிட்டத்தட்ட நாளிலிருந்து ஷோவே புதுசாக ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பாய்ஸ் டீம் கிட்ட இருந்த பவர் எல்லாமே கேர்ள்ஸ் டீம் கிட்ட போயிடுச்சு. இப்போ கேர்ள்ஸ் டீம் அதே பவர்ஸ் அதே ரூல்ஸ் தான் கேரி பண்ண போறாங்களா, இல்ல ரூல்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி பவர் எல்லாத்தையுமே மாத்தி புதுசா இந்த ஷோ வந்து இன்னும் சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட அள்ளி கொடுத்தாச்சு சுவாரஸ்யத்தை. கேர்ள்ஸ் இந்த சுவாரஸ்யத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று எபிசோட கம்பேர் பண்ணும்போது இது இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் சொல்லலாம், தப்பு கிடையாது. சௌந்தர்யா கொடுத்த ரோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முக்கியமா விஜய் சேதுபதி டேட்டா கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதிலாம் கேட்க மாட்டாரா. ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு 4 பேர் ஜெனுவினா கேட்டா மட்டும் தான் அதை கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் கேட்டாரே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. ஸோ அதை பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஹவுஸ் மாத்தி விட்டுருக்காங்க இல்லையா, இது எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுங்க. அண்ட் ரியாவுடைய எலிமினேஷன் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சா, இல்லை ரியாக்கு பதிலாக வர்ஷினி போயிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா, இல்லை யார் போயிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் கன்சா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேரும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.